வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செமி பட்டியாலா பேண்ட்டை கட் பண்ண போகிறோம். இப்போது நான் டோட்டல் ஹைட்டு மேலே இருந்து இது வரைக்கும் நான் 42 மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் இந்த மேலே வரக்கூடிய பாக்ஸுக்கு இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம காமனாக எல்லாத்துக்குமே 10 இன்ச்சு எடுக்கலாம். இந்த இடுப்பு சுற்றளவு வந்து 13 இன்ச்சு வைங்க. இது நான் ஆக்சுவலாக 38 சைஸ் பாடி உள்ளவங்களுக்கு நான் கட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து நான் 13 எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை நம்ம இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ இது நம்ம வந்து தனியாக பாக்ஸுக்கு வரைஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் வந்து நான் வந்து சொன்னது செமி பட்டியாலா அப்படிங்கிறதுனால இது இருக்கிற ஃபுல் அகலத்தையும் அப்படியே எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த இடம் வந்து ஒரு 9 இன்ச்சு எடுங்க. 38 சைஸ் பாடிக்கு 9 இன்ச்சு தாராளமாக இந்த இடம் எடுக்கலாம். கீழே கால் சுற்றளவு ஒரு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. சுடிதார் பாட்டம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணலாம். இது 38 40 சைஸு பாடி உள்ளவங்களுக்குலாம் இது செட் ஆகும். இப்போது இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இருக்கிற பிரெத்தை அப்படியே வச்சுருக்கோம். இங்கேருந்து 9 இன்ச்சு எடுத்து இங்கே கால் சுற்றளவு ஒரு 7.5 வச்சு இதை ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த காலை தனியாகவும் இந்த பாக்ஸை தனியாகவும் இப்போ நம்ம கட் பண்ணணும். இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து செமி பட்டியாலா பேண்ட்டு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இந்த சைடு மிச்சமாகுது இல்லைங்களா, அந்த துணியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே கொண்டு வந்து இந்த சைடு அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணும் பொழுது இதை நம்ம இங்கே கேதர் பண்ணுவோம் இல்லைங்களா, அது நிறைய உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் நிறையா வரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேண்ட்டு. இப்போது நம்ம இந்த துணியை எடுத்து இந்த சைடு நம்ம ஒட்டு போடணுன்ற பட்சத்தில் இந்த கால் வந்து நம்ம இந்த பாருங்கள் கொஞ்சம் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த சைஸில் இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். இது வந்து நம்மளுக்கு மேலே வரக்கூடிய பாக்ஸு. இது வந்து கால் ஷேப்பு. ஆக்சுவலாக நார்மல் பேண்ட்டு அப்படின்னா இந்த கால் ஷேப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும். இப்போ நான் ஏன் இப்படி கீழே இறக்கி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பாருங்கள், நீங்கள் இந்த மிச்சமாகிற துணியை நீங்கள் இந்த பக்கம் அழகாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறலாம். அட்டாச் பண்ணிவிட்டு இது அட்டாச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா பெருசாக அந்த அகலம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ இதனுடைய ஃப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா நிறையா வரும். பார்க்குறதுக்கு செமி பேட்டையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இப்போ இந்த சைடில் மிச்சமான துணியை எடுத்து இந்த பக்கம் நான் வந்து குண்டூசி போட்டு குத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு 9 இன்ச்சு மறுபடியும் மார்க் பண்ணுங்கள். இந்த இடம் நான் வந்து 9 இன்ச்சு சொன்னோம் இல்லையா ஏற்கனவே, அதை அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கால் ஷேப்பை மறுபடியும் இப்படி கட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரில் வரும். பாருங்கள், நம்மளுக்கு துணியில் எவ்வளோ அகலம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி கூட நீங்கள் கட் பண்ணி பாட்டம் தைக்கலாம்.
இன்றைக்கி நம்ம ஒரு செமி பட்டியாலா பேண்ட்டு எவ்வளோ ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஈஸி மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி தைச்சு பாருங்கள். ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.